ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸான உங்களோட 30th டேயில் உங்களுக்குள்ள ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டவுட் வந்து நேற்று நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸு 30 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பீரியட்ஸ் ஆகிடுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வந்துட்டீங்க. ஸோ இப்போ 30th டே ஆச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு வரும். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா தாராளமாக நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போன 1லேருந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டான ரிசல்ட் வரும்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் ரெகுலர் பீரியட்ஸ், நாங்கள் ப்ராப்பராக வந்து ஓவலேஷன் எல்லாம் சேர்ந்து இருந்துட்டோம். ஸோ நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு யூரின் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் 30th டே வந்து ஏன் வந்து உங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்காம போகும். ஏன்னா சம்டைம் பாசிட்டிவாக இருந்து ஆனால் ஹெச்சிஜி வேல்யூ உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காமிக்காமல் போகும். இதே 32 to 35னா கொஞ்சம் ஹெச்சிஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே மாதிரி 1 or 2 வீக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஹெச்சிஜி வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களோட வேல்யூஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 30th டே எக்ஸாக்டாக பண்ணால் சம்டைம்ஸ் அது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் 32 to 35th டே பண்ண சொல்கிறாங்க. இது வந்து நார்மல் ப்ரெக்னென்சிக்கும் சரி, இல்லை உங்களோட ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி. ஃபாலிகுலர் ஸ்டடி நான் பண்ணப்போ எனக்கு டாக்டர் சொன்னது வந்து 32nd டே நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 32 டே அல்லது 35th டே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாவோ இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாவோ நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்ட் ரிசல்ட் வரும். இல்லை 30th டே நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து 2 to 3 டேஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களை ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு யூரினில் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அந்த யூரின் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. நீங்கள் வெறும் வயிற்றில் எந்திரிச்சிட்டு போயிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு யூரினில் நீங்கள் செக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஹோம் டெஸ்ட் வேணாம், நான் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறனாலும் நீங்கள் ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் அதுலேயும் இருக்கும். ஹெச்சிஜி வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் விருப்பம் தான். 30th டே நீங்கள் எடுக்கிறோமா வேணாமாங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நெகட்டிவாக இருந்தால் மனசு விட்டாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து 32nd டே அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வந்து செக் பண்ணி பாருங்கள். மினிமம் 45 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னன்னாலும் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.